ராஜி 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 ஏன் சத்தம் போடுறீங்க? இப்ப என்ன என்ன இது? சட்டை நான் தான் துவைச்சேன். அத கேக்கல. யார் இந்த சட்டையை துவைச்சது? அழுக்கா இருந்ததுங்க, அத துவைச்சேன். யார கேட்டுட்டு நீ துவைச்ச? அழுக்கா இருந்தா துவைச்சிரதா? பல வருஷமா அப்படியே வச்சு இந்த சட்டையை ஒரே நாள்ல துவைச்சு வெளுத்துட்டியடி. கேவலம், இந்த அழுக்கு சட்டையை துவைச்சதுக்கு என்ன பெருசா அழுத்துக்கிறீங்களா? இந்த சட்டை உனக்கு கேவலமா போச்சா? என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையில தான் இருந்தது. அத்தனையும் 10 பைசா சவுக்காரத்தை போட்டு கரைச்சிட்டியடி பாவி. காமராஜர்னா முழங்கை வரைக்கும் சட்டை, நேருஜினா நெஞ்சுல ரோஜா. அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன். அதை தம்மா துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரைச்சிட்டியடி பாவி. எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா? ஏங்க இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்லயும் நடக்குமா? சொல்லு. மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த சட்டை மேல இவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. உனக்கு தெரியாது? உனக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியாது இல்ல? இப்போ சொல்றேன் கேட்டுக்கடி. இந்த சட்டையை பழைய மாதிரி நீ அழுக்காக்கி கொண்டு வரல, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. புடி போ. சோப்பு நாத்தம். சரியா இருக்க பாத்துக்க பாரு. என்னங்க இது? ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இதை விட நல்ல இடமா கிடைக்காது. பேசாம பா. ஐயோ வேணாங்க, எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து பழக்கம் இல்ல. நான் மட்டும் என்ன தினமும் வந்துட்டு இருக்கேன். அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாத. கம் ஆன் சார். எஸ். ரூம் இருக்கா? சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? எது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 மினிட். உங்களுக்கு டபுள் ரூம் தான் பெட்டரா இருக்கும். இதுல உங்க பேரு விலாசம் எல்லாத்தையும் எழுதுங்க. ஆளு ரொம்ப தூளா இருக்க. செம்ம கட்டை. செருப்பு பிஞ்சிடும் படவா. இந்தாங்க சார் அட்வான்ஸ். ரூம் பாய் இல்லையா? பாய். ஏய், ரிசப்ஷன் பாத்துக்க. ஃபாலோ மீ. வாமா வசந்தி. கம் ஆன். வா வா வா. என்ன குரல் மாதிரி இருக்கு? என்னத்த தின்ன? நான் இங்க இருக்கேன். ஏய், நீ இன்னும் போகல? குழந்தை வேணுமா வேணாமான்னு சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். குழந்தையா? ஆமாங்க, 3 மாச குழந்தை 6 மாச குழந்தைன்னு சைஸ் வாரியா பிரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வர வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நேரம் கட்ட நேரத்துல இவன் வேற போட வெளியே. சரி, இதை வேற ஜோடிக்கு தள்ளிடுறேன். நில்லு. இப்ப நாம 2 பேரும் சினிமால வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். என்ன சொல்றீங்க? போடே. நான் ஒண்ணுமே தெரிய மாதிரி பெட்ல உட்கார்ந்திருப்பேன். நீ பாலை எடுத்துட்டு வர மாதிரி பழக்கத்தை எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வரணும். அதனா அத நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். தூங்காதம்மா என் தேகந்தான். நான் அந்த புள்ள பையில என்ன பண்றேன்? போலீஸ். நாங்க ரைடுக்கு போற இடத்துல எல்லாம் இதே பல்லவி தான் பாடுறாங்க. 2 பேரும் பேசாம ஸ்டேஷனுக்கு நடங்க. சார் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நாங்க 2 பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். காலையில தான் கல்யாணம் ஆச்சு. தங்கறதுக்கு வீடு கிடைக்கல, அதான் ஹோட்டலுக்கு வந்தோம். இல்ல சார், நீங்களா நல்ல நேரத்துல வந்தீங்க. என்ன பத்தி சொல்லுங்க சார். இவர் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில தான் சார் கல்யாணம் ஆச்சு. பாத்தீங்களா சார், நான் அப்பவே சொல்ல தனியா கொஞ்சிக்கிறேன். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க. நீங்களா இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க? சாரி சார். வாயா போலாம். ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோன்னு இருக்கு. என்னடி இது? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி அழுத்துக்கற? பின்ன என்னடி, வீடு கிடைக்காததால இப்ப நானும் அவரும் தனித்தனியா இருக்கோம். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல வீட்டை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிருப்போம். ஓ அவசரம் எனக்கு புரியுது. இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பனா? எங்க வீட்ல வந்தாங்கடா. ஐயோ, உங்க வீட்லயா? ஆமா, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் தங்கமானவங்க. என்னால எதுக்குடி உனக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நீ எங்க வீட்டு மாடியில தான் தங்குற. நான் உனக்கா காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே? வாங்க புது மாப்பிள்ள, வாங்க வாங்க. பாரு யாருன்னு பாரு.
என்னடா பேயறஞ்ச மாதிரி பாக்குற? அங்க பார் யார் நிக்கிறாங்கன்னு. என்ன மன்னிச்சிரு. எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அப்பா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் இல்லைன்னு இவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். முண்டா, நீ சொன்னா நம்பிடுவாளா? ஏமா உன்கிட்ட இவன் என்னதான் சொன்னா? அத்தானுக்கு எப்பவுமே குறும்புதான். என்னடா முழிக்கிற? உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா. 2 நாளைக்கு தங்க போறா. அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பிறக்குது. பொறுக்கட்டும். உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான். கொஞ்ச நேரத்துல மாமா, அத்தான் கோச்சுக்கிட்டு போறாரு. எங்கம்மா போயிடுவான்? பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது. நீ கவலைப்படாத, விடு. அப்பா, அம்மா, ஏய், ஏன்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? 2 பேரும் அப்படியே நில்லுங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா. குனிஞ்சு பாடுறா மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு, பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லைன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குதான் உங்க 2 பேர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டா கடையெல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடைஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா 2 இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா, இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாஸ்தவம் தான். ஆமா, நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன். 10 மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டா? எப்படிப்பட்ட வேலைன்னு விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும். தொழிற்சாலைன்னா சைக்கிள்லாம் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதான் நம்ம தொழிற்சாலையில வராது. ஏன்னா இருக்கிறது 2 பேர். 2 பேரா? 2 பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கடா, உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருங்கம்மா, கூட்டம் அதிகம்னா குழப்பம் வரும். 3 பேர்ல என்னடா குழப்பம்? அடே, நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ற அவன். சரி, தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டா? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க. ஊரை சுத்தாம உருப்படியா இருக்கா இல்ல? பாவம், ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான். அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டி, நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்களே. ஏய், அங்க பாருடி. ஏய், ஊருக்கு போனது மறந்துடாம எங்களுக்கு லெட்டர் போடுறி. ஏய், மாப்பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு இல்லடி? ஏங்க அழுகுறீங்க? ஒண்ணு இல்லைங்க. அம்மா இருந்தா 5 10 கொடுப்பாங்களே, அவங்களும் போயிடுறாங்களே, அதனாலதான். சரி, அழாதீங்க. இந்தாங்க ஆட்டோ. பாபா, இந்த பெட்டி இங்க வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்கம்மா. ஆமா, புது வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? நீங்க பேசாம வாங்க, வீட்டை நான் காட்டுறேன். கரெக்ட். நேரா போப்பா. மசந்தி, புது வீட்டுக்கு போனதும் 1/2 கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திடுப்புட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டுக்கு முண்டுக்க நடந்துக்கோமா. ஏங்க முதல்ல அல்வா கடைக்கு போறதா பூ கடைக்கு போறதா? யோ, நேரா பார்த்து ஓட்டியா? எங்க புது வீட்டுக்கு போனதும் என்னென்ன வாங்கணும் தெரியுமா? கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, ஃபேனு, டைனிங் டேபிள், வரவங்களுக்கு உட்கார சோஃபா, இதெல்லாம் வாங்கணும். என்னங்க நான் பாட்டு பேசிட்டு வரேன், நீங்க தூங்கிட்டு வரீங்க. ஏமா இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்டுமா? யோ,
ரோட்டை பார்த்து நேரா ஓட்டியா. என்னங்க ம் வீடு வந்தாச்சு. சரி போடி. மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. ம் 690. பார்வதி இங்க வா. யார் வந்திருக்கா பாரு. வாமா வா, வலது காலை எடுத்து வச்சு வா. ஏமா உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே வா விட்டுட்டு வருவாங்க. அட இருடே. ம், யார் வீடு இது? நம்ம வீடு. ஆட்டோ எடியா, ஆட்டோ எடியா. சார் உங்க சம்சாரம்? சம்சாரமாவது மின்சாரமாவது எடியா, சீக்கிரம். ஏமா கல்யாணத்தன்னைக்கே முகமூடிய போட்டுக்கிட்டு கழட்ட மாட்டேன்னு சொன்னானே, இப்போவாவது கழட்டானா இல்லையா? எங்க அவன்? ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜி எங்க? மாடியில உனக்காக தான் ஒரு ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, என்ன ஆட்டோவுக்கு சில்லறை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா ஆட்டோவே காணோமே. சில்லறை கிடைச்சிருக்காது, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. இங்கதான் நிறுத்து. அல்வா கடை இங்க இல்லையா சார்? ஓ, நிறுத்தியா? நிறுத்து நிறுத்து. உன் வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்? ஒண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். உன் ஆட்டோல ஏறணும் பாரு, என்ன சொல்லணும்? இந்தா வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி? அதான் கரெக்ட். அண்ணியோட அப்பாவுக்கு சீரியஸ்னு பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்டுல இருக்கிற கும்பல் காலி. சார் சார் தந்தி தந்திமா. தந்தியா? ஐயோ, எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கே. என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்களே. ஐயோ ஐயோ, என்ன? தந்தி வந்திருக்குங்க. எங்க மாமா போயிட்டார் போல இருக்கே. அபசகன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க. கையெழுத்த போடுறேன். போ. படிங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னதோ. பார்வதி, ஐயோ நான் மோசம் போயிட்டேன்டி. இங்கிலீஷ்ல தந்திய கொடுத்திருக்கிறானே. என்னையா ஏன் இப்படி அலற? தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்கடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாராம். என்னங்க இப்பவே நம்ம எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு போலாம். வசதி, நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? என்னங்க ராஜுவோட தங்கச்சிங்க கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிருக்கா, போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். வா, ராஜு. நீங்களா? இந்த நேரத்துல வேற யாரை எதிர்பார்த்த? சும்மா இருங்க. எதுக்கா இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்தீங்க? ஆட்டோக்காரனுக்கு வழி தெரியல, அதான் லேட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. தெரியுமே, தந்தி வந்திருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? கொடுத்தவனுக்கு தெரியாதா? போஸ்ட்மேன் கொடுத்தால அவன் சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும். இத பாரு, வீட்டுல யாரும் இல்ல. நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டாம்? தெரியும், நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்புறம் என்ன? இத பாரு, நிலாக்கா இது நேரம் நல்லா இருக்கு. அன்னைக்கு பாதியில விட்டுமே பாட்டு, அதை முடிக்க வேண்டாம்? நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆமா, அவங்க எந்த பாட்டுக்கு தான் எந்திரிக்கல, அதுக்காக நாம பாடாம இருக்க முடியுமா?